ஹாய். ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு லைவ் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி ஒரு வீடியோ போட போகிறேன் நான் என்னோடய சேனலில். அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, டைசனோட ஏர் ட்ரையர் கிட் பற்றி தான் போட போகிறேன் நான். இது வந்துட்டு நான் ட்ரை பண்ணதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் நான். இதில் இருக்க என்னென்ன பொருள் என்னென்ன எல்லாம் யூஸ் அப்படின்றத இதில் இருக்க மேனுவல் பார்த்து தான் கற்றுக்க போகிறேன் நான். ஸோ இது இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணதில்லை. இது ட்ரையரை பற்றி நான் சொல்லணும். இது வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கிடையாது, ரொம்ப ஒரு வருஷமாக ஒரு 2 இயர்ஸாகவே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ன்றதால இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு ஒரு மைண்டில் ஒன்று சொல்லிகிட்டே இருந்தது. ஒரு 2 டைம்ஸ் போயிட்டு விசாரிச்சுட்டு வந்தோம். பட் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதால இந்த பர்த்டேக்கு என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு இது சர்ப்ரைஸாக கொடுத்தாங்க. சாரி, இதை நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன் நான். இதோட அன்பாக்ஸ் வீடியோ நான் இதில் ஆட் பண்ணுறேன் நான். ஏன்னா பர்த்டேக்கு கிஃப்ட்டு அப்போ கொடுக்கும்போது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க சொன்னாங்க. அதனால் அப்போ தான் அன்பாக்ஸ் பண்ணேன். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன் ஒரு வாட்டி. ஸோ இதுதாங்க இந்த பாக்ஸு. நல்ல சரி வெயிட்டில் இருந்துச்சு. நான் என்னை ஏமாத்துறதுக்காக ஏதோ உள்ளே வச்சு ஏமாற்ற போகிறாருன்னு நினச்சி பார்த்தேன், வெயிட் நிறையா இருந்ததால். ஓகே, இதுதாங்க அந்த அன்பாக்ஸ் வீடியோ. இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆர்வமாக பார்க்குறனோ இல்லையோ, என்னோட ஆர்வத்தை அவர் பார்க்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தார். நானும் கொஞ்சம் ஆர்வமாக பிரித்தேன் அது என்னன்ட்டு. பட் அந்த பாக்ஸ் கிஃப்ட் ரேப்லேயே வந்துட்டு மேலே போட்டிருக்கேன்னு பசங்க எவ்வளோ சொன்னாங்க. என்னால் அது யூகிக்கவே முடியல அது என்னதுன்னு சொல்லிட்டு. பட் வெயிட்டாக இருந்ததால் சரி ஏதோ என்ன ஃபன் பண்ணுறதுக்காக ஏமாத்துறாருன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ரொம்ப சீரியஸாக என் கூட உட்காந்து அவரும் பார்த்துட்டு இருந்ததால் அப்புறம் தெரிஞ்சுது இது கண்டிப்பாக ஏமாற்றமாக இருக்காது அப்படின்றது. ஸோ ஃபைனலி நான் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு கிஃப்ட் எனக்கு கிடைச்சது. என்னால் அதிர்ச்சி தாங்க முடியல ஃபர்ஸ்ட்டு. அண்ட் ஹாப்பினஸ் சொல்லவே வேண்டாம். எனக்கு நிறைய கிஃப்ட் வந்துச்சு. என்னென்ன கிஃப்ட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னோட கேக் கட்டிங் இது எல்லாமே வந்துட்டு நான் வச்சிருக்கேன் வீடியோ. நான் அது வேணும்னா இன்னொரு வீடியோவா நான் அது போடுறேன். ஓகே அப்படின்னா நீங்க எனக்கு அதுக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க வீடியோ போட சொல்லிட்டு போடுறேன் நானு. இதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு ஒரு பொருளும் கிடைச்சது. பட் அந்த பொருள் எனக்கு கிடையாது. எங்க வீட்ல இருக்க பெட்ஸுக்காக கிடைச்சது. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் தனியா ஒரு நாள் வீடியோ போடுறேன். ஸோ அதுவுமே டைசர்ல இருந்து தான் வாங்கியிருந்தோம். வீட்ல பெட்ஸ் இருக்கவங்களுக்கு யூஸ் ஆகும். சரி, ஓகே, வாங்க நம்ம அந்த வீடியோவுக்கு போய் நம்ம பேலன்ஸ் பார்ப்போம். நான் அது ஆல்ரெடி ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டேன்னு சொன்னேன். ஸோ அதனால் ஓப்பன் பண்ணி தான் இருக்குது. இது சேஃப்டியாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுக்குள்ளேயே அதை பற்றி அவங்க மேனுவல்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்து தான் நானும் ட்ரை பண்ண போகிறேன். பார்ப்போம் எது இது என்னன்னு சொல்லிட்டு அதுலேயே ஒரு மேனுவல் காப்பி கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஓகே, ட்ரை பண்ணுவோம் நம்ம. ஸோ மெயின் திங் இதுதான் இதில் மெயின் திங். ஸோ இதுக்கு ஹேர் ட்ரையர் இது யூஸ் பண்ணி காட்டுறேன் நான் அப்படின்னு. ஓகே, ஆக்சுவலாக நான் இதுக்காக இப்போ ஹேர் வாஷ் பண்ணேன். நான் ரெகுலராக டெய்லி ஹேர் வாஷ் பண்ண மாட்டேன். டெய்லி ஹேர் வாஷ் வந்துட்டு பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறதால ரொம்ப ஜாஸ்தி தலையில் தண்ணி இருந்துகிட்டே இருந்ததுன்னா கொஞ்சம் ஹெட்டேக் வருது, லைட்டாக கோல்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலு. அதனால டெய்லி ஹேர் வாஷ் பண்ண மாட்டேன் நான். ஸோ இப்போ ஹேருக்கு என்னென்ன பண்ண போகிறோன்னா அதெல்லாம் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரே அடிக்க போகிறேன் நான் இப்போ என்னோடய ஹேருக்கு. இது வரமாட்டேங்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. லாக் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்ப்ரே ஆகக்கூடாதுன்னு. ஓகே, ஆக்சுவலாக ரொம்ப எனக்கு இடையில ரொம்ப ஹேர் ஃபால் இருக்குது. இப்போ பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறதுனால நிறைய ஹேர் ஃபால் இருக்குது. அதனால டாக்டர் அட்வைஸ் பண்ணி கொஞ்சம் டேப்லெட்ஸ் எடுக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். சரி, பார்ப்போம். நம்ம எந்த ட்ரையர் யூஸ் பண்ணாலுமே ஹீட் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஹேருக்கு எப்போவுமே சேஃப்டி. ஸோ நான் ஒரு 2-3 ஐட்டம்ஸ் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன் எப்போவுமே. அது இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கல, கெடுதலும் கொடுக்கல. அதனால் 4-5 பொருளெல்லாம் எதுலையாவது ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகாதா அப்படின்றது தான்.
ஆக்சுவலாக நான் எப்போவுமே ஹேர் வந்துட்டு ரொம்ப ஜென்டலாக பொறுமையாக மசாஜ் பண்ணுறது, ஆயில் அப்ளை பண்ணாலும் ரொம்ப மெதுவாக தான் பண்ணுவேன் நான். ஏன்னா ரொம்ப அரைக்கி நம்ம ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும், அதுவே முடியே ஆட்டோமேட்டிக்காக உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. இப்போ இருக்கிறது நம்மளோட தண்ணி பொல்யூஷன், அதனால வந்துட்டு எல்லாருக்குமே ஹேர் ஃபால் இருக்குது. நிறைய பேர் இந்த இதுலேயே டிப்ரெஸ்ட் ஆவாங்க. அதே மாதிரி நானும் கொஞ்சம் ஆயிருக்கேன். ஏன்னா இப்போ ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கிறதால நிறைய முடி போக ஆரம்பிச்சிருக்கு, கொட்ட ஆரம்பிச்சிருக்கு எனக்கு. இங்கெல்லாம் டென்சிட்டிலாம் கம்மியாகிட்டு கூடிய சீக்கிரம் சொட்ட வேண்டுமோன்னு பயமாக இருக்குது. ஓகே, மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கிறதால மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால தான் எனக்கு ஹேர்ஃபால் நிறைய பார்த்ததால எல்லா ட்ரையரும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்றதால ஓகே இந்த வாட்டி சர்ப்ரைஸாக இருக்கட்டும் சொல்லிட்டு இந்த கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஆக்சுவலாக ரொம்ப பெரிய லென்த்தாக ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கூட நான் பிக்கலை இன்னும், இதெல்லாம் அப்புறமா கூட பிச்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இது நான் கட் பண்ணிடுறேன். ஓகே, ஹாஃபில் இருக்குது. இதில் வந்துட்டு நிறைய மோட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹீட், இது வந்து கோல்டு, மீடியம் ஹீட்டு, இது கொஞ்சம் ஜாஸ்தி ஹீட் வர இடத்துக்கு. அதே மாதிரி தான் ஃபேனும் கண்ட்ரோல் இருக்குது. ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் இருக்குது. இது ஹாஃபில் இருக்குது. ஸோ ஆன் ஆஃப். அப்புறம் இங்கே லாக். இது ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடுது. இதை எடுக்கும் போது தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ போடும்போது பெரிய பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்குது இதில். ஸோ இந்த இடத்துல கேப் இருக்குது தெரியுமா, இதில் கேப்பில் உட்கார வைக்கிற மாதிரி தான் அதை போட போகிறோம் நம்ம. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரையர், ஹேர் ட்ரையர் போடுறது. இது போட போகிறேன் நான். ஸோ அதை சொன்ன மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதை எடுக்கிறது டவுன் பண்ணி எடுக்க வேண்டியதான். திருப்பி வருங்க, ஆட்டோமேட்டிக்காகவே லாக் ஆகிக்கும். ஸோ வராது. ஓகே, ஸோ இது அதே மாதிரி இதோட சவுண்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இவ்வளோதான் இருக்குது, சவுண்டு இவ்வளோதான் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ வந்து சில்லுன்னு வருது, இது வந்து ஹீட்டு. இப்போ நான் வெறும் ஹீட் தான் போட்டிருந்தேன். இது வந்து ஃபேன் வந்து ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரை ஆகும்.
ஹெட் ரிமூவ் பண்ண போகிறேன். ரொம்ப ஹீட் ஆகலைங்க இது. ஆக்சுவலி நல்லா இருக்குது. இது ரொம்ப வெயிட்டாக இல்லை, அதனால ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கணும். இந்த ஒரு ஹெட் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்றத நான் இப்போ ஃபஸ்ட்டு மேனுவலில் பார்த்துக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியல. நான் தான் சொன்னேனே இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் நான். ஸோ இதோட மேனுவல் என்னன்னு செக் பண்ணிக்கிறேன். இதில் ஏரோலாம் போட்டிருக்காங்க, எதுக்குன்னு நான் பார்த்துடுறேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ இதுதான் யூஸ் பண்ண போகிறது. அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ ஸ்ட்ரைட் ஆகிடுச்சா, இது பாருங்கள் ரொட்டேட் ஆகுது. எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் லாக் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஹெட் போட்டுட்டு ஹேர் இதில் வைக்க முடியுமா? ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஹேர் ட்ரை பண்ணியாச்சு. இப்போ நான் ஜென்டலாக என்னோடய ஹேரை நான் கோம் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக மேக்ஸிமம் என்னோடய ஹேரில் வந்துட்டு சிக்கு வராது. ஈஸியாக கையில் இப்படி எடுத்தாலே வந்துடும். எல்லாருக்குமே நல்ல முடியாக இருந்தது எங்கள் ஃபேமிலியில். இப்போ தான் எல்லாம் தண்ணியெலாம் மாற்றி மாற்றி நம்மளோட கிளைமேட் சேஞ்சு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் ஓகே, இந்த அளவுக்கு எனக்கு இப்போதைக்கு மெயின்டைன் ஆகிறது என்னோட பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக நான் நினச்சிட்டு இருக்கேன். ஓகே, பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ட்ரை பண்ணலாம். ஓகே, ப்ரஷ். இது ஆக்சுவலாக வந்துட்டு இந்த முடி கொஞ்சம் அடர்த்தியாக தெரிகிறதுக்காக நம்ம சலூன்லலாம் போட்டு தருவாங்க தானே, அந்த ப்ரஷ் தான் இது. ஸோ அது இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே, எல்லாமே ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடுது. எடுக்கும் போது அதே நான் சொன்ன மாதிரி இந்த பட்டன் கீழே புல் பண்ணால் ஈஸியாக எடுக்க முடியுது. அதே மாதிரி எல்லாம் பார்த்தா கற்றுக்கிற அளவுக்கு தான் ஈஸியாக அதில் மேனுவல்லையும் சரி, நம்மளை இதில் அந்த பார்த்திங்கன்னா இதில் காமிக்கிறாங்க இதிலே சிம்பிளெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது கூலிங் ஹீட் அப்படின்றது, இது ஃபேனுக்காக, அது ஃபேனோட இது. ஸோ ஆன் ஆஃபர். ஓகே, இது வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய ஃப்ரண்ட் ஹேரை பண்ண போகிறேன். கொஞ்சம் பவுன்ஸியாக தெரியறதுக்கு ட்ரை பண்ணுவோம், இப்படி தான் வருதுன்ட்டு. ஓகே, இது இப்படி தாங்க இருக்கும். சும்மா இங்கே அழகாக அப்படி போடுறாங்க திரும்ப அந்த மாதிரி. இங்கே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டென்சிட்டி இருந்தால் நல்லாயிருக்கும். பட் ஓகே, கம்மியாக இருக்கிறதால ஓகேவா. இது ஆக்சுவலாக என்னென்னா ஃபுல்லாகவும் பண்ணுவாங்க. இந்த சைடில் நமக்கு இப்படி பவுன்ஸியாக தெரியணும்னா இந்த மாதிரி பேட்டர்ன்லேயும் பண்ணுவாங்க. அதுதான் நான் தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேனே, நான் இது வரைக்கும் இதை ட்ரை பண்ணல, இப்போ தான் ட்ரை பண்ணுறேன் நான். ஸோ ட்ரை பண்ணி ஃபுல்லாக என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி பேசிக்காக பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட் டைம்
என்ன மாதிரி ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். தப்பாக இருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் ப்ராப்பர் வீடியோ போடுறேன் இதை பற்றி கற்றுக்கிட்டு. ஓகே, இன்னொரு வாட்டி பண்ணலாம். ஆக்சுவலாக இது நல்லா இருக்குது. இந்த பார்க்கும்போது அந்த ஃப்ரண்ட்டில் இருந்த அந்த ஷேப் அழகாக இருந்தது. இன்னொரு வாட்டி நான் ட்ரை பண்ண போகிறேன். வாவ், செம்மையா இருக்கு. ஐயோ அழகாக இருக்கே. ஓகே, நானே சொல்லக்கூடாது. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இங்கே வருங்க, கொஞ்ச நேரத்தில் அழகாக பியூட்டி ஆகிட்டேன். ஆமாங்க, தெரியுதா? பவுன்ஸியாக தெரியுது ஹேர் இந்த இடத்துல. ஆக்சுவலாக எனக்கு இந்த இடத்துல ரொம்ப டென்சிட்டி கம்மியாக இருந்துச்சு. பாருங்க. ஓகே, எப்படிலாம் போடலாம்? இப்படிலாம் கிளிப் போட்டோன்னா அழகாக இருக்கும். பட் அந்த மாதிரி கிளிப் யூஸ் பண்ணி தான் எனக்கு போயிடுச்சு மண்டை. தெரியுதா? அழகாக இருக்குல்ல? ஓகே, வாவ். ஓகே, இது ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு வெளியில் சைடில் பண்ணேன். இப்போது நான் உள் சைடு பண்ணி பார்க்க போகிறேன். இது எப்படியும் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பண்ணுறதுக்குள்ளே நானே பாதி முடி பிச்சு போட்டுருவேன்னு நினைக்கிறேன். பட் ஓகே, ட்ரை பண்ணலாம். எதுவுமே ஓகே, பட் இருந்தாலும் அந்த ஃப்ரண்ட்டில் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே பாருங்கள், இப்போ ஆக்சுவலாக நல்லா இருக்கு. கொஞ்சம் முடி அடைச்ச மாதிரி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த இடம் சுத்தமாக சூடாகலை. இந்த இடத்துல லேசாக தான் இருக்குது, ரொம்ப சூடு இல்லை, லேசாக சூடு இருக்குது. இதை நம்ம எடுக்கிறதுக்கு டச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணுறதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணோன்னா கை சுடாமல் இருக்கும். ஓகே, இந்த ப்ரஷ்ஷும் நல்லாயிருக்கு. சக்ஸஸ். ஓகே, ஃபைனலி என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் இந்த பேட்டர்ன். நான் ஆக்சுவலாக வேறு ப்ராண்ட்லலாம் வச்சுருக்கேன். ஆவல்ஸில் வச்சுருக்கேன், ஒரு வாட்டி கோனிக்காவில் வாங்கினேன். ஸோ அதுலேயே ப்ளோ ட்ரை. இந்த ப்ரஷ்ஷே நம்ம ஆல்ரெடி எங்கேயும் வெளியில் போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு ப்ரஷ்ஷே போதுமானது. நம்ம ட்ரையர் போட்டுட்டு இது யூஸ் பண்ணால் ப்ளோ ட்ரை ஆகிடும் நமக்கு. ஐ திங்க் இதுலேயும் இதுதான் ப்ளோ ட்ரை நினைக்கிறேன். தப்பாக சொல்கிறேன்னா தெரியல. இதை ஒரு வாட்டி செக் பண்ணிடுறேன். எஸ், நான் சொன்னது கரெக்டு தான். ட்ரையர் நார்மலாக அது ஸ்ட்ரைட் ஆகிறதுக்கு. இதில் வந்துட்டு எதுவுமே அயன் மிஷின் கிடையாதுன்றதால நம்ம நார்மலாக இப்படியே ட்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிகிற மாதிரி பண்ணணும்ல. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேவியாக இருக்கா. இப்போ நம்ம பண்ணலாம். இதை வச்சுட்டேன். இன்னும் இதில் பேலன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு பார்ட் 2 வீடியோவில் நாளைக்கு காட்டுறேன். டாடா, பாய்.